ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய், வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால நாலாக வவுந்து அதை போட்டுக்கிட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கத்திரிக்காவையும் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காவோட கலர் சேஞ்ச் ஆனோன்னே தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கேன். அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்புத்தூள், மஞ்சத்தூள், தயிர் போடலைன்னா புளி போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் தயிர் போட்டே பழகிட்டேன். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் நான் சிம்பிளாக கீ ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த கத்திரிக்காய்க்கு தேங்காய், சோம்பு, தண்ணி விட்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்தோன்னே அந்த பேஸ்ட்டை அது கூட போட்டு இதோட பச்சை வாசனை போனோன்னே நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு பதில் உருளைக்கிழங்கு போடலாம், சிக்கன் போடலாம். ஆனால் பட்டை கிராம்பு போட்டு எக்ஸ்ட்ரா தாளிச்சிக்கணும். மட்டன் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீ ரைஸ்க்கு வெஜ்ஜில் செய்கிறப்ப நான் இன்றைக்கி கத்திரிக்காயில் செஞ்சுருந்தேன். வாழைக்காயில் செய்யலாம். நம்ம இஷ்டம்தான். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு முட்டை வறுவல், நார்த்தங்காய் ஊறுகாய். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். கீ ரைஸ்க்கு இந்த கத்திரிக்காய் அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ.